ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி கிடையாது. இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூரில் இருக்கிற செங்காங் கடைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தனால நான் போயிருந்தேன். அதையே ஒரு வீடியோவை போட்டு எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது பைசைக்கிள் அடுத்து ஓடுறவங்க எல்லாருமே இதில் தான் ஈவினிங் டைமில் நடைப்பயிற்சிலாம் எடுத்துக்கிடுவாங்க. இந்த ட்ராக் போயிட்டு நம்ம ரோடோடு ஜாயிண்ட் ஆகுது. இந்த ரோட்டு பக்கம் நமக்கு பஸ்ஸு காரு எல்லாமே போகுது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷனும் இருக்குது. அதுவும் கடந்து போகணும். இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம போக இருக்கிற செங்சாங் கடை போகிறோம். இந்த கடைக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். முதல்ல சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் முதல்ல ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எல்லா கடைகள்லேயும் பார்க்குறாங்க. இப்போ கொரோனா நேரனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடைக்கு போகிறதுக்கு இதில் தான் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் அந்த மாலுக்குள்ளே போகிறதுக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் கடைக்குள்ளே போகிறதுக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ உள்ளே நம்ம கடைக்குள்ளே என்ட்ராயிட்டோம். கடைக்குள்ளே ஆனனிமே இங்கே பல பொருட்கள் விற்கிறாங்க. வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீம், அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாமே விற்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது என்னென்னா பல செக்ஷனில் தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றையாக வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லா பழங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆரஞ்சு, இது பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் கூட நல்லா. அடுத்து இந்த கவரை எடுத்துகிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். எந்த கொய்யாப்பழம் நல்லா இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி நம்ம எடுத்து. இது பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் அடுத்து ட்ராகன் ஃப்ரூட். இந்த கவரை எடுத்துகிட்டு நம்ம விற்கிறாங்க. எந்த கொய்யாப்பழம் நல்லா இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலே வந்தோன்னா கிடைக்கும். கிவி இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட விற்கிறாங்க, வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த இது முடிஞ்சோடனே நான் வெஜிடபிள் செக்ஷனுக்கு போயிட்டேன். அங்கே வெஜிடபிள் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த மாதிரி பாக்கெட்டோடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் சிகப்பு மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். இந்த மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து மக்காச்சோளம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நமக்கு சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி கூட நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தக்காளி, கேரட்டு, இது எல்லாமே அவங்க தக்காளி $1, $1.50 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கேரட்டும் பார்த்திங்கன்னா $1.50, $1.30 அந்த $1.30 அந்த ரேட்டில் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போனது அடுத்த செக்ஷன் என்னென்னா சிக்கன் நக்கட், சிக்கன் ஹாட் டாக், இது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம். இந்த இது அப்படியே நம்ம வாங்கி பொரிச்சிக்கிட வேண்டியதான். அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா மீன் செக்ஷனில் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா வெரைட்டிலாம் தெரியாது. இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து ப்ரான் இருக்குது. இதில் ரேட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். ரேட்டு எவ்வளோன்னு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களுக்கு ஏதாவது மீன் வகைகள் தெரிஞ்சால் நீங்கள் அதை எனக்கு சொல்லுங்கள். இந்த சிகப்பு மீன் பார்த்திங்களா, இந்த மீன் கூட எனக்கு பேர் தெரியாது. தெரிஞ்சவங்க என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டியில் சின்ன சின்ன தொட்டியில் மீன் வளர்க்குறாங்க. நமக்கு என்ன மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோன்னா அதை பிடிச்சி நமக்கு தருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஐஸ்கிரீம் பாக்ஸோடு விற்கிறாங்க. ஐஸ்கிரீம் நிறையா ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் பாக்ஸை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படுறப்ப அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து என்ன இருந்துச்சுன்னா
ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ், இந்த மாதிரி பலவிதமான ஜூஸ்களும் இருந்துச்சு. அதோடு பார்த்திங்கன்னா பால் வகைகள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. நிறையா பிராண்டில் வந்து பால் வந்து வச்சுருக்காங்க. சாக்லேட் பால், ஸ்ட்ராபெரி பால், பனானா பால், இந்த மாதிரி ஃப்ரெஷ் மில்க்கு, லோ ஃபேட் மில்க்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து எளிதாக வந்து கிடைக்கிது. அதுக்கு அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்து வந்து நான் போனது வந்து கிராக்கர்ஸ், ஸ்நாக்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து போனேன். சீவீடு கூட சீவீடு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அதெலாம் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அடுத்து நான் போனது பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம்லாம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், கப்பு, பிளேட்டு, அந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. கடாய் எல்லாம் இருந்துச்சு. அது அடுத்து வந்து நான் வந்து பார்த்தது என்னென்னா, வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு வகைகள்லேயே வந்து நிறையா சோப்பு வகைகள் வச்சுருந்தாங்க. அது மாதிரி வந்து லிக்விட் சோப்பும் இருக்குது. அப்புறம் டிஷ்வாஷர் சோப்பு எல்லாமே வந்து இந்த கடையில் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நான் போனது வந்து மிட்டாய் கடை. சாக்லேட் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியான சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நான் வந்து சில சாக்லேட்ஸை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்னுடைய பேஸ்கெட்டை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து வாழைப்பழம், சாக்லேட் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் சில ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், இந்த இதில் வந்து குட்டி சின்னதாக நான் வாங்கி வச்சுருக்கேன் என் குழந்தைக்கு வந்து கொடுக்குறதுக்கு. இந்த மாதிரி நான் வந்து கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து திருப்பி வந்து ட்ராக் மூலமாகவே அந்த ட்ராக் வழியாக நான் வந்து போனேன். இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறையா வந்து நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கடைக்கு வெளியேயும் வந்து சில சாப்பாட்டு கடைகள் இருக்குது. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, செப்பல் எல்லாமே வந்து விற்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படின்றதையும் போடுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் வந்து ஆன்மீகத்தை பற்றி பிடிச்சிருக்கா, இல்லை வந்து இந்த மாதிரி ஷாப்பிங்கை பற்றி போடுறது பிடிச்சிருக்கா, அல்லது நல்ல கருத்துக்களை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறத வந்து உங்களுக்கு போடணுமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து உங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிங்க. நான் வந்து அதை வந்து உங்களுக்கு பதிவிட வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன், அதாவது நவராத்திரிலாம் வருது, நவராத்திரி பற்றிய தகவல்களெல்லாம் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.